அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில எந்த மாதிரியான பொருளாதாரத்திலிருந்து நம்ம விலகிக் கொள்ள வேண்டும் என்பதை 5 தலைப்புகளுக்கு கீழே நம்ம பார்த்தோம். அதில் இந்த 5வது தலைப்பில் ஒரு விஷயத்தை மாத்திரம் நேற்று பார்த்திருக்கிறோம். அதுல 4வதாக சொன்னது சம்பந்தமாக சில சந்தேகங்களை சில சகோதரர்கள் நேற்றைய தினம் எழுப்பி இருக்கிறார்கள். என்ன சந்தேகம் சொன்னா, வியாபார பொருளாக இல்லாத ஒன்றை வியாபாரமாக ஆக்கி சம்பாதிக்கிறதுன்னு ஒன்று சொன்னோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, அந்த பள்ளிவாசல்ல தாயத்து தட்டெல்லாம் போடக்கூடாதுங்கிறேன், அதெல்லாம் சரி. பள்ளிவாசல்ல ஒருவரை இமாமாக நம்ம என்ன செய்யறோம், போடுறோம். அந்த இமாமுக்கு என்ன பண்றோம், ஊதியம் கொடுக்கிறோம். அப்ப அந்த தொழுகைக்கு தானே ஊதியம் கொடுக்கிறோம், தொழுகை நடத்துவதற்காக வேண்டி நம்ம சம்பாத்தியம் கொடுக்கிறோமே. அப்ப அது கூடாதுன்னு தானே வரும். அது வியாபார பொருள் இல்லையே, தொழுகை வியாபார பொருள் கிடையாது தானே. அப்ப அது மாதிரி பள்ளிவாசல்லாம் பண்ணக்கூடாதா? அல்ல மதரசாவில் மார்க்கத்தை ஓதி கொடுக்குறாங்க, மார்க்கத்தை ஓதி கொடுக்கிறது ஒரு இபாதத்து, அது வியாபார பொருள் கிடையாது. அப்ப அதுக்காக வேண்டி நம்ம ஊதியம் கொடுக்கிறோமா, அது கொடுக்கலாமா அப்படிங்கிற, அது கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் கூடுமா கூடாதுன்னு சொன்னா எப்படி இந்த சிஸ்டம் எப்படி இயங்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, இதுல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. முதல் அடிப்படை விளங்கிக்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா, எந்த ஒரு வணக்கத்தையும் வியாபாரம் ஆகக்கூடாது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. தொழுகைன்னா தொழுகிற ஆளா இருந்தாலும் சரி, தொழுவிக்கிற இமாமா இருந்தாலும் சரி, அதற்கான கூலியை யார்கிட்ட தான் எதிர்பார்க்கணும், அல்லாஹ்விடத்தில் தான் எதிர்பார்க்கணுமே தவிர அதுக்கு கூலி வாங்கக்கூடாது. அதுக்கான கூலி, சம்பளம், ஊதியம் என்கிற முறையில எந்த ஒரு தீனுடைய பணிக்கும் அது வாங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லா நபிமார்களுமே இப்ப என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நபிமார்கள் மக்கள்கிட்ட தாவா பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, நாங்க உங்கள்கிட்ட கூலி கேட்கவில்லை, இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், எனக்குரிய கூலி என் இறைவனிடத்தில் இருக்கு, நான் உங்கள்கிட்ட கூலி ஒண்ணு வாங்கிட்டு நாங்க பேச வரல, நாங்க தீன சொல்றோமே தவிர இதுக்கு கூலி அங்க வாங்கிக்கிறோம், உங்கள்கிட்ட நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்களுமே நினைஞ்சிருக்கிறாங்க, அதை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி திருக்குறான்ல இத்தபியூ மல்லா யஸலுக்கும் அலைஹி அஜ்ரா வஹும் முஹ்ததூன், நீங்கள் உங்களிடத்து கூலி கேட்காதவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவங்க நேர் வழியில் இருக்கிறார்கள் அவர்களை பின்பற்றுங்கள் அல்லாஹ் கூட என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆன்ல இந்த கருத்துப்பட பல வசனங்கள் 36, 21, 38, 86, 42, 23, 6, 90, 10, 72, 11, 29, 11, 51, 12, 104, 26, 109, 26, 127, 26, 145, 26, 164, 26, 180, 34, 47 இவ்வளவு வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நபிமார்களுமே மக்கள்கிட்ட இதை சொல்லி இருக்கிறாங்க. அவங்க தாவாவுடைய முதல் தகுதியா எதை தான் வைக்கிறாங்க, இந்த பாரு உங்கள்கிட்ட நான் பயான் பண்றது காசு கேட்டேனா, உங்கள்கிட்ட ஏதாவது கூலி எதிர்பார்த்தோமா, நாங்க கூலி அங்க எதிர்பார்க்கிறோம், உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கல, இப்படித்தான் நினைச்சாங்க. எல்லாருமே சொன்னாங்க. கூலி வாங்காம இருந்தா தான் ஒழுங்காவும் சொல்ல இயலும். மக்கள்கிட்ட எப்ப கூலி வாங்கிட்டோமோ, சம்பளம் வாங்கிட்டோமோ, மக்கள் விருப்பப்படிதான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மசாயில்கள், சட்டத்திட்டங்கள், கொள்கைகள்லாம் சொல்ல வேண்டிய வரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. தெளிவான ஒரு வசனங்கள் மூலமாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் கூலி வாங்கக்கூடாது, கூலி கேட்கக்கூடாது, அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இஸ்லாம் ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போகாது. இப்படி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறேன், நான் மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கிறேன், நான் முழுசா நேரத்தை ஒதுக்கி 50 பேருக்கு சொல்லி கொடுத்து ஒரு 50 பேரை உண்டாக்குறதா இருந்தா நான் எப்படி சொல்றீங்கிறது அப்படின்னு நினைச்சு நான் பாட்டுக்கு என் தொழிலை பார்க்க போயிருவேன். ஒவ்வொருவரும் தெரிந்தவர்கள் அவங்க தொழிலை பார்க்க போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க மௌத்தோட அறிஞ்சிருமா இருக்கும். அப்ப இது இந்த ஸ்கீமை இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா அதோட என்ன போயிடும், தீன இல்லாம போயிரும்ல. அப்ப அதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுது, மாற்று வழி சொல்லுது. கூலி வாங்கக்கூடாது என்றும் சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த தாவா நடந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் கூலியும் வாங்கக்கூடாது, அவங்களுடைய தேவையும் நிறைவேறணும், தாவாவும் நடந்து கொண்டே இருக்கணும், எதுவும் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னா குர்ஆன்லயும் சில வழிகளை சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிகளை நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது சில பேருக்கு யார் அல்லாஹ்வுடைய வேலைக்கு என்று தங்களை முழுசா அர்ப்பணித்துக் கொண்டார்களோ,
இதுல இருப்பதனால் உங்களுக்கு தொழில் பண்ண முடியாது. ஒரு மதரசாவில் ஒருத்தர் உஸ்தாதா இருந்தாருன்னு சொன்னா அவர் ஒரு கடை வைக்க முடியாது, எந்த வேலை பார்க்க முடியாது. ஒரு பள்ளியில ஒரு இமாமா இருந்தாருன்னு சொன்னா அவர் போய் அங்க இருந்தா டயத்துக்கு வராட்டி சத்தம் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்ப அந்த டயத்துக்கு வர்றதா இருந்தா வேற வேலை செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு பணியில நேரத்தை முழுமையாக ஒருவர் ஈடுபடுத்திக் கொள்வாரையானால் அவர் வசதி இல்லாதவராகவும் இருப்பாரையானால், நேரத்தை முழுமையாகவும் ஈடுபடுத்திக்கிறாரு, அவருக்கு வசதியும் இல்லை, அப்படி இருக்குமையானால் அவர் வசதியின்மைக்காக நீங்கள் உதவித்தொகை கொடுக்கலாம், வேலைக்கு அல்ல. எதுக்கு இல்ல? வேலைக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. அவர் வசதி இல்லாத ஒரு ஆளா இருக்கிறாரு, அவர் என்ன செய்வாரு? அவர் இங்கே இதுல கிடக்கிறாரா இல்லையா? வேற வேலை செய்ய முடியாம நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கிறோம், அந்த பணியை தன் மீது சுமத்தி கொண்டாரா இல்லையா? அப்படி யாராவது சுமந்தா தானே வேலை நடக்கும், சுமந்தா தான் தாவா நடக்கும். இல்லைன்னா பள்ளிவாசலாம் பூட்டப்பட்டு போயிடும். தொழுகை சிறப்பு அதெல்லாம் பேச 4 பேர் இருக்க போய் தான் மக்கள் தொழுகைக்கு வர்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் உள்ளக்கூடியவர்கள் நீ அதெல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாது, இங்கே கடை, ஆனா 10 காசு உனக்கு இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா நின்று போயிடும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, 2வது சூராவுல 273வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லில் ஃபுகராயி, நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகள் ஏழைகளுக்கு கொடுங்கள். எந்த ஏழைக்கு கொடுங்கள்? ஏழைக்கு தான் பொதுவாக கொடுக்கலாமே, முன்னுரிமை அல்லாஹ் சொல்றான். அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தங்களை முழுசாக ஆக்கி கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய பாதை என்பது என்ன? தீனை சொல்லி கொடுக்கிறது, தீனுடைய பணிகள் தான் அல்லாஹ்வுடைய பாதை என்பது. அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்யறாங்க? முழுசாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேலை மட்டும்தான் எனக்கு, வேற வேலை எனக்கு இதையே நான் பார்க்க போறேன், இதுக்காக நான் பயன் தான் பண்ணிட்டு இருப்பேன், ஊர் ஊரா நான் பிரச்சாரம் பண்ண போறேன், மக்களை திருத்த போறேன், அதுக்குன்னு நான் அர்ப்பணிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். லா யஸ்ததீஊன லர்பன் ஃபில் அர்லி, பூமியில போய் சம்பாதிப்பதற்கு அவர்களுக்கு இதனால் முடியவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான் பாருங்க, நடைமுறையில என்ன நடக்குமோ அதை அழகா சொல்லி காட்டுறான். அவங்க ஏழைகளாகவும் இருக்கிறார்கள், பிளஸ் அல்லாஹ்வுடைய பாதையில தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளவும் செய்கிறார்கள். அடுத்து அவங்களுக்கு வேற வேற தொழில் துறைகளுக்கு போகவும் முடியவில்லை. அது 4வது என்ன செய்யறான்னு கேட்டா, யஹ்சபுஹுமுல் ஜாஹில் அக்னியா மின தாஃபுபி, அவங்க சுயமரியாதையோடு கையேந்தாமல் இருக்கிற காரணத்தினால் அறியாதவர்கள் அவர்களை சீமான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அவங்க எப்படி வேற இருக்கணுமா? ஏழையாவும் இருக்கணுமா, முழு நேரத்தை அப்படி ஒரு 1/2 மணி நேரம் நான் டெய்லி தருவேன், அதெல்லாம் அவங்க வாங்கிடக்கூடாது. முழு நேரத்தையும் கொடுத்து தொழில் துறை பண்ண முடியுதுன்னு வைங்க, அவங்க வாங்கிடக்கூடாது. யார் வாங்கலாம்? முழு நேரமும் நான் இதில் ஈடுபட போறேன், நான் வேற தொழில்களுக்கு நேரம் ஒதுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வேற தொழில் பண்ணாமல் இருப்பார்களேயானால் அடுத்து கையேந்தாமல் இருக்க வேண்டும். அவங்க என்ன செய்யணும்? யார்த்தையும் கையேந்தாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா லா யஸலூன நாஸைல் ஹாஃபா, மக்கள்கிட்ட கையேந்தி கொண்டு தெரிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நீங்க கொடுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில தன்னை அர்ப்பணித்துக் கொள்வாரையானால் இவர் முழு நேரத்தை அர்ப்பணித்திருக்கிறார். ஒரு குடும்பம் என்ன பண்ணும்? குடும்பத்துக்கு கொடுக்கிறது, இந்த வேலைக்கு அல்ல, தேவைக்கு கொடுக்கணும். வேலைக்கு கொடுத்தா என்ன ஆயிரும்? சம்பளம் ஆயிரும். தேவைக்கு கொடுத்தால் அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும்.